தமிழகத்தை வறுமை இல்லாத பொருளாதார வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக்கி கம்பன் கண்ட கனவை நனவாக்கியிருக்கோன்னு கம்பன் கழகம் சார்பில் நடைபெற்ற பொன்விழா நிறைவு விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. சென்னை கம்பன் கழகம் பொன்விழா ஆண்டு நிறைவு விழா மயிலாப்பூர்ல நடந்துச்சு. கம்பன் கழக தலைவரான திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஜெகத் ரட்சகன் இதுக்கு தலைமை தாங்கினார். விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு நூல் வெளியிட்டு விருதுகளை வழங்கினார். கம்பர் விருத கவிஞர் வைரமுத்து பெற்றுக்கிட்டாரு. இயற்றமிழ் அறிஞர் விருத தே. ஞானசுந்தரம், கம்பன் அடிசூடி பழனியப்பன், சாரதா நம்பி ஆரூரன், சொல்வேந்தர் சுகிசிவம், கம்பவாரிதி இலங்கை ஜெயராஜ் ஆகியோர் பெற்றுக்கிட்டாங்க. விழாவில் பேசின முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த 1989 இதே கம்பன் கழக விழாவில் உரையாற்றிய தலைவர் கலைஞர் கம்பனோட கவிதைகள்ல தீட்டிய கனவாம் வளம் கொழிக்கும் திருநாட்டை உருவாக்க உறுதியேற்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. வன்மை இல்லை ஒரு வறுமை இன்மையால் அப்படின்னு கம்பர் சொல்லியிருக்காரு. அப்படி வறுமை இல்லாத மாநிலமா தமிழ்நாடு இருக்குன்னு முதலமைச்சர் பெருமிதம் தெரிவிச்சாரு. வறுமை இல்லாத சமூக வளர்ச்சி குறியீடுகள்ல முன்னணியா பொருளாதார வளர்ச்சி மிகுந்த மாநிலமா தமிழகம் இருக்குன்னு சுட்டிக்காட்டின முதலமைச்சர் ஸ்டாலின் இதுதான் கம்பர் கண்ட கனவுன்னும் இத்தகைய மாநிலமா தமிழகத்தை உருவாக்குறது தான் கம்பருக்கு ஆற்றுற தொண்டுன்னு சொல்லியிருக்காரு.